செல்ஃபி தமிழ் சினிமாவோட இயக்குனர் இமயமான பாரதி ராஜா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி காலமாயிட்டாரு. இந்த நிலையில பாரதி ராஜாவோட மகளுக்கும் மருமகளுக்கும் நடுவுல பாரதி ராஜாவோட சொத்துக்கான சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பாரதி ராஜா அவர்கள்கிட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அவருடைய கடைசி காலத்துல அவருடைய மகளும் மனைவியும் அவரை பாத்துக்காம போயிட்டதா சொல்றாங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பாரதி ராஜா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்துல பாதிக்கும் மேல தன்னுடைய மருமகளுக்கு எழுதி வச்சிட்டதா சொல்லப்படுது. இதனால பாரதி ராஜா மேல கோபம் அடைஞ்ச மகளும் மனைவியும் அவரை பார்க்க வரல அப்படின்னு சொல்லப்படுது. அவரை கடைசி காலத்துல அவரை பார்த்துக்க நர்சஸ் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தினாலதான் பாரதி ராஜாவோட இறப்பன்னைக்கு கங்கை அமரன் அவருடைய மனைவியை பார்த்து எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அவர் அனாதையே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆவேசத்துல கத்துனதா சொல்லப்படுது. இந்த நிலையில அவருக்கான அரசு மரியாதை செலுத்துறதுக்காக அவருடைய உடல் தேனி மாவட்டமான வத்தலக்குண்டுக்கு எடுத்து செல்லப்படுது. அதுதான் அவருடைய சொந்த ஊரு. அந்த இடத்துல இறுதி மரியாதை நடந்துட்டு இருக்க சமயத்துல அவருடைய மகளான ஜனனியும் அவருடைய மருமகளும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரியான ஒரு காட்சி இணையத்துல ரொம்பவே வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அவருடைய உடலுக்கு முழுமையா இறுதி மரியாதை செலுத்தாத இந்த சமயத்திலேயே அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டது பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்படுது. பாரதி ராஜாவோட மறைவன்னைக்கு அரங்கேறின இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.